கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67 3வது வசனம். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக. துதி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுவது இல்லைங்களா? புகழ்ந்து பேசுவது, அதாவது துதி. அவரை புகழ்ந்து நம்ம சொல்கிறது தான் துதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்கிறத விட்டுட்டு, தேவாதி தேவனை, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்க தான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்போ ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்கல்ல, ஆண்டு சொல்றாரு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இன்னைக்கு நீங்களும் நானும் துதிக்க முடியுமா? அப்படி ஒரு நிலைமையில இருந்தோமா? இல்லவே இல்லை. பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா அவர் வெளிப்பட்டார். அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார். அவங்களுக்காக தான் நியாயப்பிரமாணம். அவங்கன்னா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மேசியாவை மறுதளித்தார்கள். எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க? கர்த்தரை தொழுது கொண்டிருக்க முடியாது. ஆனா அவர்கள் கண்கள் கட்டப்பட்டதுனால இன்றைக்கு நீங்கள் நானும் கண்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமென். அவரை தரிசிக்கிற கண்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுக்காக நீங்க துதிக்கலாம்ல, நித்தமும் துதிங்க. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க. உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிங்க. உங்களுக்கான காரியங்களை சொல்லி சொல்லி துதிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பரிசுத்தாவினை எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்கள் என்ற வார்த்தையில அடங்கியிருந்த ரகசியத்தை எங்க கூட பேசுனீங்க ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே, இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் உலர்ந்து போன சூழ்நிலைகளை துளிர்க்கும்படி செய்து ஆசிர்வதிக்கும்படி வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் சோதனைகள், ஊழியத்தில், குடும்பத்தில், உறவுகளின் மத்தியில் என்று அவைகளினால் சோர்ந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து, நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும், போட்டிகளும் பொறாமையினாலும் நெருக்கப்பட்டு ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைப்படுகிறதே என்றும் வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கின்றவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் தம் பிள்ளைகளின் வாழ்வில் சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக, உலர்ந்து போனதை துளிர்க்கச் செய்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள், பொறாமைகள் எழும்புகின்றது. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படி உத்தரவு இடுகிறார். அப்படியாக அங்கே உலர்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டது. அது மாத்திரமல்லாமல் அது பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று வாசித்தருகின்றோம்.
இன்றைக்கும் உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, இடையூறாக சத்துரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும், என்ன கண்ணிகளை சூழ்ச்சிகளை செய்தாலும் அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துகின்றார். ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலர்ந்து போன ஒரு கோல்தான். ஆனால் அதில் கர்த்தர் தம் வல்லமையை மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றி கனம் பண்ணினார். அப்படியாகவே இன்றைக்கு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகள் ஆகிய சரீர பலவீனத்தில், வியாதியில், பொருளாதாரத்தில், பணியிடங்களில், ஊழியத்தில், குடும்ப உறவுகளில், ஆசிர்வாதங்களில் துளிர்க்கச் செய்கிறார். துளிர்ப்பதோடு மாத்திரமல்ல, கனிதரும்படியாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் செய்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக, மரித்து போனதை உயிர்ப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், அவள் வயது சென்றவளாயும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றவளாயும் காணப்படுகின்றாள். அப்பொழுது கர்த்தர் தூதன் மூலமாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறார். ஈசாக்கை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவளும் சாட்சி கொடுக்கிறதை வாசித்தருகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் கர்த்தர் கூறிய வார்த்தைகளை விசுவாசியாதபடி, சூழ்நிலைகளையே பார்த்த வண்ணம் ஆசிர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளாது போய்விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வார்த்தை விசுவாசிப்பீர்களானால், எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் காணப்படுகிறதோ, எந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் முடியாது என்றும் முடிந்து போயிற்று என்றும் சொல்லுகிறார்களோ, அவைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெறச் செய்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை எல்லா பாவ சாபங்களிலிருந்து விடுவித்து நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றி உங்களையும் ஆசிர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கச் செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கே ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. பிரியமானவர்களே, நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் சில நேரங்களில் எம்மை கலங்க செய்யலாம். ஆனால் தேவன் நம்மை தனியாக விடுவதில்லை. எமது வாழ்க்கை, குடும்பம், ஊழியம், எதிர்காலம் அனைத்தையும் அவருடைய கரங்களில் ஒப்படைக்கும் போது அவர் தமது வேலைகளில் உங்களுக்கு சிறந்ததை செய்வதோடு உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்று உங்கள் கவலைகள் தேவனிடத்தில் ஒப்புவியுங்கள். மனிதர்களின் உதவி குறையலாம், ஆனால் தேவனின் கிருபையும் வழி நடத்துதலும் ஒருபோதும் குறையாது. அவர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்கள் பாதையை செவ்வாய்ப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவனிடம் ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு மகிழ்ச்சியாயிருங்கள்.
ஆரம்ப வசனமாக யோவான் 16 வசனம் 33 பார்ப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஆமென். உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நீங்கள் திட்டமிட்டபடி ஏதாவது நடக்காத போது கவலைப்பட்டதுண்டா? இயேசு அதை நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். மேலும் உங்களுக்காக இன்னும் ஒரு சிறந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதனால் தான் மகிழ்ச்சியாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் அவர் ஏற்கனவே நமக்காக உலகத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் உள்ள யோசேப்பை நினைவு கூறுங்கள். அவரை பற்றி ஆதியாகமம் 37 50 வரை நாங்கள் வாசிக்கலாம். அவர் அநியாயமாக நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் தேவனை நம்பினார், மனம் தளரவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அவனோடு இருந்தார். இறுதியில் நடந்த அனைத்தையும் தேவன் அவருடைய நன்மைக்காக மாற்றினார். எனவே எல்லாம் சரியாக இல்லை என்று தோன்றும் நேரங்களில் உங்கள் மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். சந்தோஷமாக இருந்து தேவனை நம்புங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர். உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது, மகிழ்ச்சியானது, நம்பிக்கையால் நிறைந்தது. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். இதற்கு ஒத்ததாக சங்கீதம் 31 வசனம் 24 பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். என்னுள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆகையால் நான் வெற்றியோடு வாழ்கிறேன். நோய், பிசாசு மற்றும் வியாதிகளுக்கு மேலாக வாழ்க்கையில் நான் ஆளுகை செய்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இன்று தந்த இந்த வசனத்துக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களோடு எப்பொழுதும் நீங்க இருப்பதற்காக நன்றி. எங்களை தேற்றி ஆற்றி திடன் கொள்ளுங்கள் என்று மீண்டுமாய் நீங்கள் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்காக நன்றி. கர்த்தருக்குள் இருப்பதே அப்பா தேவ பலம் ராஜா. அந்த தேவ பலத்தை அப்பா அந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. இன்றைய நாளையும் இந்த கிழமையையும் மேற்கொள்ள என் இயேசு ராஜாவை உங்கள் நாமத்தினால் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இயேசு ராஜாவே, அவர்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, எல்லா கிருபையாலும் அவரை தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் இன்றைய புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119வது அதிகாரம் 68வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே முதலாவது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர் முதலாவது. வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களை பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் இந்த நாட்களிலே எப்படியாக வாழ்ந்தார் என்றால், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பகுதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற அழகான காரியம் என்னவென்றால், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவருக்கு விரோதமாக இந்த நாட்களை நடந்து விட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ரீதிக்காக அவர் இந்த நாட்களை நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக எப்படிப்பட்ட நாங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு இந்த நாட்களிலே தேவன் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவானவனோ நமக்கு தீமை செய்து நம்மை கொல்லவும் அழிக்கவும் வல்லவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த தேவன்
உடைய அன்பு எப்படியாக இருக்கிறது என்றால், அவர் முதலாவதாக அங்கே நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். இரண்டாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் நன்மை செய்கிற தேவனுடைய அந்த நன்மையான பிரமாணங்களை அடியேனுக்கு இந்த நாட்களை போதிக்கிற வழியிலே தான் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே அவரை பற்றுகிற ஒரு அன்பும் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவும் இந்த நாட்களை உருவாகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காரர் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார், நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் மட்டுமல்ல, அதே வேளையிலே அவருடைய பிரமாணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். வேதத்திலே ஆண்டவருடைய பிரமாணங்கள் இந்த நாட்களில் ஒரு மனுஷனை பாவ பாதையிலே இருந்து அவனை நீக்கி இந்த நாட்களிலே பரிசுத்தமான வழிக்கு இந்த நாட்களில் திருப்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த பாவ வழிகளிலே இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற காரியத்திலே இந்த ரெண்டு பகுதிகளும் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நன்மை செய்கிற தேவனையும் நல்லவருமாய் இருக்கிற தேவனையும் நாங்கள் அறிகிற அறிவின் நிமித்தம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் இந்த நாட்களிலே வருகிறது. எப்படியானால் இந்த இரண்டாவதாக அவருடைய பிரமாணங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அந்த பிரமாணங்களை அறிந்து கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை முற்று முழுதாக தலைகீழாக அந்த நாட்களை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உண்டாகிறது. ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு தம்முடைய பிரமாணங்களை இந்த நாட்களை போதித்து நல்ல வழியிலே இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் தெளிவாக திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் இந்த நன்மை செய்கிற தேவனை முதலாவது கண்டுகொள்ளுங்கள். இரண்டாவதாக அவருடைய பிரமாணங்களை இந்த நாட்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே மாபெரும் திருப்பம் இந்த நாட்களை உண்டாகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாதைகள் நம்முடைய வழிகள் எல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் அங்கே சீர்படுத்துகிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறோம். அதனாலே அந்த ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவை இந்த நாட்களில் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன். ஆம்.